தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/9/2024 திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம் மதியம் 3:43 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு சஷ்டி விரதம். அதாவது சஷ்டி அப்படின்னாலே சண்முகநாதருடைய நினைவு வரும். இந்த சண்முகநாதரை கும்பிடுறதை பற்றி அருணகிரிநாதர் ஒரு அழகான பாடல் எழுதியிருக்கிறார். அதாவது விதியை வெல்ல வேண்டுமானால் நீ சண்முகநாதரை கும்பிடுங்கிறார். அதாவது முருகப்பெருமானை கும்பிடுங்கிறார். ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் எங்கள் வீட்டுக்கு வர்றபோது நான் கேட்டேன், ஐயா விதியை மதியால் வெல்லலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா முன்னாடி எல்லாம் விதியை மதியால் வெல்லலாம்னு வாசகம் இருக்கு, அது சொன்னேன். அவர் சொன்னார், விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை மதியால் வெல்லுவாய்ன்னு எனக்கு சொன்னார். நம்முடைய விதியே மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு விதிக்கு விதித்திருக்கணுமா? விதி என்றால் விதிக்கப்பட்டது. அந்த விதியை அளிக்கக்கூடிய ஆற்றல் பெருமா எழுதிய கையெழுத்து விதிங்கிறோம், விதிக்கப்பட்டது. அதை மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா முருகப்பெருமானுக்குன்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் சூழ் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு ஒரு பாடல் அருணகிரியார் பாடியிருக்காரு. அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அயன்னா பிரம்மா. பிரம்மாவினுடைய அந்த கையெழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த முருகப்பெருமானுடைய கால் பட்டதுனால வந்துச்சான். ஆகையினாலே தான் வாழ்விலே எவ்வளவு முயன்றாலும் ஒரு சிலருக்கு ஓரளவு தான் வெற்றி கிடைக்கும். போட்டதெல்லாம் உழைக்காது, கேட்டதெல்லாம் கிடைக்காது, நினைச்சதெல்லாம் நடக்காது. ஆனால் அதுதான் கண்ணதாசன் சொன்னார், நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்புனார். அப்போ வாழ முடியாமல் மயக்க நிலையில் இருக்கீங்களா, முருகப்பெருமானை கும்பிடுங்க. முருகப்பெருமானை கும்பிடுவதற்கு ஒரு நாள் சஷ்டி. சஷ்டி திதியில நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை கும்பிட்டால் உங்களுடைய தலைகெழுத்தை மாற்றுகின்ற ஆற்றல் அவருடைய வழிபாட்டுக்கு உண்டு என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று காலை 9:18 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. எனவே காலை நேரம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் அதிகாலையில், ஆனால் அதற்கு பின்னால் சலசலப்பாக இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதனாலே எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். வெற்றி கொடி பறக்க வேண்டுமானால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். வேலைப்பளு அதிகரிக்கும். அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, எல்லா பணிகளும் பாதியிலேயே நிற்கும். இல்லத்தில் உள்ளவர்களோடு அமைதியாக நீங்கள் வாழ முடியாது. பழைய தாக்குதல்கள் மீண்டும் தலை தூக்கலாம். என்ன இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள், மனக்கவலைகள் அதிகரிக்கும் நாள், இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஓரளவேனும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதாவது மனக்கசப்பு மாறுகின்ற நாள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். குரு லக்னத்தில் இருக்கின்றார், அதாவது உங்கள் ராசியில் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி மட்டுமல்ல, லாபாதிபதியாகவும் குரு விளங்குகிறார். பகை கிரகமாக இருந்தாலும் குரு பார்த்தாலும் கோடி நன்மை, குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி என்பார்கள். எனவே தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டுமானால் குருவினுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். அந்த குரு பகவானே உங்கள் ராசியில் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாகி கேட்ட சலுகைகளை கூட வழங்கலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய். வருமானம் இருமடங்காக உயரும், வளர்ச்சி கூடும், வசந்த காலம் உருவாக வழிவகை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டு தகவலால் வியக்கும் நிலை கூட உருவாகலாம். சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகும். 10ல் ராகு இருப்பதால் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். எனவே திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாது. பத்திரப்பதிவிலும் தடை இருக்கும். பக்கபலமாக இருப்பவர்களாலும் தடைகளும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு குறைவாக இருக்கும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமோடு செல்ல வேண்டும். தெருவில் செல்லும் போது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அரைகுறையாக நின்ற அந்த மருத்துவ செலவு இப்பொழுது கொஞ்சம் அதிகரிக்கலாம். இன்று ஏதேனும் திடீர் தாக்குதல்கள் உடலில் ஏற்பட்டு அதன் விளைவாக நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகலாம். கவனம் மிக மிக தேவைப்படும் நாள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, சூரியனும் ராசியிலிருந்து சனியை பார்க்கின்றார். எனவே இனம் புரியாத கவலை மேலோங்கும். வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் உருவாகலாம். வருமானம் உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும். கடன்கள் வாங்கும் சூழல் உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவீர்கள். அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவீர்கள். உங்கள் அறிவுத்திறமைக்கு நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திப்பது மட்டுமல்ல, அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செய்தால்தான் இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக பிரயாசம் எடுக்கும் நாள். ராசியிலேயே கேது, சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். பணவரவு திருப்திகரமாக இருக்காது. ஒரு மடங்கு உங்களுக்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குரு பார்வை இருந்தாலும் கூட குரு சுக்கிர பார்வை இருப்பதால் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். கல்யாண கனவுகள் நனவாகாமல் போகலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 9:18 வரை ராசிக்குள் சந்திரன். நல்ல வாய்ப்புகள் வரும். அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அருகில் இருப்பவர்களாலும் ஆதாயம் உண்டு. அண்ணன் தம்பிகளை அரவணைத்துக் கொள்வீர்கள். அதே நேரம் பாகப்பிரிவுகள் சுமூகமாக முடியலாம். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் கூட வசூலாகலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, காலை 9:18க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பதவியில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்த நலன்கிறது எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் கிடைக்கும். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் மதிப்பும் கொடுப்பர். உத்தியோகத்தில் முக்கியத்துவமும் உங்களுக்கு கொடுப்பார்கள். உங்கள் கை ஓங்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு, 7லே செவ்வாய், 9லே சூரியன் புதன். புது சூரிய சேர்க்கை உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கும் என்றாலும் கூட 7லே செவ்வாய் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. விரைய அதிபதி செவ்வாய், பஞ்சமாதிபதி. பிள்ளைகளால் விரயம் ஏற்படும். உங்களை கேட்காமலேயே ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதன் விளைவாக பிள்ளைகளுக்கு விரயம் செய்யும் சூழல் உருவாகலாம். அயல்நாடு சென்ற பிள்ளைகள் தாய்நாடு திரும்ப முடியாமல் தவிக்கலாம். வேலை கிடைக்காமல் போகலாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வேண்டுமானால் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை உயராமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே இன்று கருத்து வேறுபாடுகள் அகலும். கவலைகள் தீரும். காரிய வெற்றி சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முகத்தில் பொலிவும் அகத்தில் தெளிவும் கொண்டு முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். கை நழுவி சென்ற சில காரியங்கள் மீண்டும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுக்கு நெருக்கமாகி வேண்டிய சலுகைகளை பெறும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சுகஸ்தானத்திலே குரு. சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். நேற்றைய பிரச்சனை இன்று சுகமாக முடியக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறது. தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 9:18 வரை சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் 9:18க்கு மேல் செய்வது நல்லது. இழந்தவைகளை அப்பொழுதுதான் ஈடு செய்ய முடியும். காலை நேரத்தில் கலக்கம் அதிகரிக்கும். நட்பு பகையாகும். தொலைபேசி வாயிலாக யாரையும் தொடர்பு கொண்டு பேசினால் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும். ஏதாவது நல்லது செய்ய போய் அது தீமையாக முடியலாம். ஆனால் 9:18க்கு மேல் சந்திரபலம் நன்றாக இருப்பதனால் நீங்கள் செய்யும் காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனந்த வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ள இன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.